உங்களோட ஒரு கவிதையில இன்ஸ்பயர் ஆகி அவர் ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்காரு. என்ன கவிதையில பாட்டு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதான் நீங்கள் செடி தானே கூப்பிட்டீங்க. இந்த மொமெண்ட் சந்தோஷமா இருக்குல்ல, அதே என்ஜாய் பண்ணாமல் அர்த்தம் பண்ணிச்சு சோகமாக இருக்கீங்க. இது அநியாயமாக இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நாளைக்கு சளி வரும்னு நினச்சா அப்புறம் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நாளைக்கு சொல்லியிருந்தேன், உடனே சொல்லியிருந்தேன். ஏன் இவ்வளோ நெகட்டிவ்? ஒரு மூடு. ஓகே. ஆமாம், மூடெல்லாம் உன்னை தேடி அலையிறங்கி பெண்ணே உனக்கு பிடிக்கலையா? உன்னை தேடி அலையிறங்கி பெண்ணே உனக்கு பிடிக்கலையா? ரொம்ப லாங்கா இருக்கே. ரொம்ப லாங்கா இருக்கு ப்ரோ. மற்றெல்லாம் ஒரு மீட்டர்ல வருது, மீட்டர்ல வரல பாருங்க. அதான் கவிதை. அதுக்கு என்ன இஷ்டத்துக்கு பண்ணிட்டு அதான் கவிதை தான் சொல்லக்கூடாது. இது ஏன்னா போகலா இருக்கு ப்ரோ. இதுல என்ன இருக்கு? எல்லா மனுஷங்க. ஆமா ப்ரோ. உங்களுக்கு வந்து கவிதை கோபால் கால் மேல கால் போடுறது பிரச்சனைனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு கமெண்ட் வரும். கடல் நீர் உப்புத்தா, கண்ணீர் உப்புத்தா, கண்ணம்மா உன்னை நானும் காதலிச்சதே தப்புத்தா. இப்போ ஒரு கெஸ்ட் ஒருத்தர் கூப்பிட போறோம் நம்ம இங்க, சரியா? அந்த கெஸ்ட் யார் அப்படின்னா, நீங்க சொன்னீங்கல்ல ஆல்ரெடி இந்த மாதிரி என்னோட கவிதை வரிகளெல்லாம் எடுத்து படத்துல யூஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு கேட்கவே இல்லை, அப்புறமா காசு கொடுத்தாங்கன்னு சொல்லி. இப்போ ஒருத்தர் அந்த வரியெல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிட்டு அந்த வரியெல்லாம் வச்சு பாட்டு பண்ணியிருக்காரு, சரியா? அவர் கூப்பிடுவோமா? நீங்கள் கூட பாட்டு மியூசிக் பண்ணணும்னு சொன்னீங்களே, வரப்போகிறவருமே ஒரு அஸ்பைரிங் மியூசிக் கம்போசர் தான். நீங்கள் வரிகள்லாம் சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு கம்போஸ் பண்ணுவார். இங்கே இப்போ ஒரு ரெக்கார்டிங் செஷனை நம்ம நடத்துகிறோம், சரியா? சரி, ஓகே. கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. கன்ஃபார்மாவா? அவரை ஒரு கவிதை மூலமாக கூப்பிடுங்களேன் பார்ப்போம். அவர் பேர் அணிவி. அன்பு என்னும் நண்பர்களை ஆட்டி வைத்த சிங்கமிடா, இந்த நண்பனுக்கு ஒண்ணு என்றால் ஓடி வரும் அண்ணன்டா. அடடா, தங்கத்தை ஒரிசி பத்த கூட பட்டின தெரியாது. அணில நான் உன்னுடைய மனசு இன்னைக்குமே வராது. அணில் அண்ணா இல்ல, அணிவி. அணிவி அண்ணா உன்னுடைய மனசு இன்னைக்குமே வராது. யாருன்னே தெரியாது, ஆனாலும் சொன்னீங்க பாத்தீங்களா? எப்படி இருக்கீங்க? எல்லாம் கவிதை ஹெவியா போயிட்டு பேரை தப்பா சொல்றீங்களே. ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. நானும் கொஞ்சம் பில்டப்பா அங்க ரெடி ஆயிட்டு இருந்தேன். அனில்னு சொன்னேன், கொஞ்சம் சோகமாயிடுச்சு. சரி, ஓகே, சூப்பர். அவர் தான் அணிவி. உங்களோட ஒரு கவிதையில இன்ஸ்பயர் ஆகி அவர் ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்காரு. என்ன கவிதையில பாட்டு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதான் நீங்க செடி தானே கூப்பிட்டீங்க. தெரியாத மாதிரி கேக்குறியா அப்படின்றீங்க. என்ன செட்டுங்க மனுஷன், சொல்லி தானே கூப்பிட்டீங்க இன்டர்வியூக்குன்ட்டாரு. எஸ், உங்க கவிதையை வச்சு அவர் ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லாம கொள்ளாம நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் உங்க கவிதையை யூஸ் பண்ணி உங்களை நேரில் கூப்பிட்டு அதுக்கு வந்து பாராட்டணும், அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும்னு கூப்பிட்டுருக்காரு. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ, உங்களுக்கு நன்றி ப்ரோ. இல்ல, அவர் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல கூப்பிட்டுருக்காரு. நான் உங்களை நன்றி சொல்ல தான் கூப்பிட்டுருக்கேன். நல்ல ஒரு கவிதை கொடுத்துருக்கீங்க. எனக்கு அந்த கண்டார் ஒலிங்கிற வார்த்தை வந்துட்டு உட்காரல. ஏன்னா நம்ம பாட்டாக பண்ணுறோன்னா சின்ன பசங்க எல்லாம் திடீர்னு பாட ஆரம்பிச்சாங்கன்னா கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால அந்த வார்த்தையை மட்டும் மாற்றிக்கிட்டேன். உங்களுக்கு ஓகேன்னு நம்ம நினைக்கிறேன். ஓகே தானே உங்களுக்கு? ஓகே தான். கொஞ்ச நேரத்தில் பாட்டு பாடி காட்டுவார் தலைவர். அப்புறம் வந்து இந்த பாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு பாடல் ஆசிரியராக உங்கள் பேரை சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து என் பேரும் உங்கள் பேரும் சேர்ந்து வரும். ஏன்னா இந்த கவிதை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன். ஆனால் அது தவிர மற்ற லிரிக்ஸும் இருக்குது, அது நான் எழுதியிருக்கேன். இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து முழு கிரெடிட் கொடுத்து நீங்கள் கவிதை கோபால்லேருந்து பாடலாசிரியர் கோபால் ஆக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஆசையோட உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லலாம். நாங்கள் வந்து உங்களை ஷூட்டுக்கு உங்களை வீடியோவில் வச்சு உங்களை இந்த பாட்டில் வைக்கணும்னு சொல்லி ஒரு 1.5 வாரம் ட்ரை பண்ணிருப்போமா? 1.5 வாரம் ட்ரை பண்ணோம், பிடிக்கவே முடியல உங்களை. ஷூட் வந்துருச்சு. ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்க கோபால்? இந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு கிடைக்குது, எடுக்கணும்ல. ஃபோன் இல்ல ப்ரோ, இப்பதான் வாங்குனீங்க. இப்பதான் ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்றோம்னா அவைலபிளா இருக்கணும்ல. அவைலபிளா இருக்கு, என்கிட்ட ஃபோன் இல்லையா? என்ன செய்ய சொல்றீங்க? ஓகே, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பாடலாசிரியர் ஆயிட்டீங்க. அவர் வந்து பேர் வந்து சேர்த்துட்டாரு. இப்போ நீங்க உண்மையாவே பாடலாசிரியர். எப்படி இருக்கு? சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இங்க இருந்து இதை விட்டு வெளியே போனா என்ன அப்புறம் தெரியல. அந்த இதை ஆனா மனுஷன் அப்பப்போ ரியாலிட்டியை பேசுறாரு, சந்தோஷமா இருக்கு. ஆனா இங்கேருந்து வெளில போனா அடுத்து என்னன்றது தெரியல. அது உண்மைதான் ப்ரோ. பட் இந்த மொமெண்ட் சந்தோஷமா இருக்குல்ல, அதே என்ஜாய் பண்ணாம அர்த்தம் பண்ணிச்சு சோகமா இருக்கீங்க. இது அநியாயமா இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நாளைக்கு சளி வரும்னு நினச்சா அப்புறம் எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும்?
சளி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நாளைக்கு சளி இருந்தேன் உடனே சளி வந்துடும். ஏன் இவ்வளோ நெகட்டிவ்? அவரோட ரியாலிட்டியை பேசுறாரு. எனக்கு கோல்ட் த்ரோட் சரியில்லை, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இன்னைக்கு வந்துடும், கோல்டு வந்துடும் அப்படின்றாரு. உங்க ராசி அவ்வளோ பேட் லக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லைண்ணா என் ராசி பேக் ராசியே இல்லைங்க. ராசி இருந்தாலும் என் பேட் லக்கு, ராசியே இல்லைன்றேன், அப்புறம் என்ன பேட் லக்கு? ஓகே கோபால், பாசிட்டிவா, அதாவது ரொம்ப எதிர்மறையாலாம் இல்லாம நேர்மறையா பேசணும், ஒரு விஷயம் சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? உண்மையை பேசுங்க. உண்மையை பேசுங்க, அதை தான் நான் பேசிட்டு இருக்கேன். இல்லை நீங்க அதான் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, அவர் தான் சொன்னாரு நீங்க என்ன பாட்டுன்னு சொல்லி தானே கூப்பிட்டீங்க. அந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறது. இந்த மாதிரி மத்தவன்ட்டு நடிக்கிறது, பொய் சொல்றது, அதெல்லாம் தெரியாது. இப்ப நான் கூட ராதன்ட்ட என்ன சொல்லி கூப்பிட்டுருந்தேன் அப்படின்னா, ஒருத்தங்க இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கேங்க, என்ன பேசுனேன்னு தெரியல. நான் இங்க வரும்போது நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்க போறீங்கன்னு தானே கேட்டேன். என்ன கொஸ்டின் கேட்க போறீங்கன்னு தான் கேட்டேன். நீங்க உங்களுக்கு வர்றதை நீங்க பேசுங்க. அதனால நான் ஓப்பனாவே நான் பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதுதான் பேசுவேன். சரி, எப்படி சொல்றது, என்னைய ஒருத்தர் மதிச்சு கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ப்ரோ. நன்றி. நான் என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்துல எல்லாரும் மனுஷங்க தான். நான் மட்டும் மனுஷன் நான் சொல்ல, எல்லாரும் மனுஷங்க தான். அந்த மனுஷனை இந்த உலகம் தூக்கி பார்க்குது, அவன் ஒரு தாழ்ந்த இடத்துல இருக்கான். இந்த உலகம் தூக்கி பார்க்குது, அவன் தாழ்ந்த இடத்துல இருக்கான். இருந்தாலும் அவன் மேலே வருவான் அப்படிங்கிற ஒரு ஏக்கம். மேலே வருவாங்கிற ஒரு ஏக்கம். ஆனால் அவனால மேலே வர முடியல. ஆனால் கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் வருவேன், அது மட்டும் எனக்கு கட்டாயம் தெரியும். ஓகே ப்ரோ, பேசுகிற டோனு வார்த்தைகள்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் சொல்கிற விஷயம் ஒன்று ஒன்றுலேயும் அவ்வளோ வலி இருக்குது, அவ்வளோ தாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். நிறைய கொஞ்சம் ஏகப்பட்ட. ரொம்ப அவமானப்பட்ட இடம்னா எதை சொல்லுவீங்க கோபால்? ரொம்ப அவமானப்பட்ட இடம் அப்படின்னு எதுவும் இல்லை. அப்பெல்லாம் எதுவும் இல்லை, அவமானம் பெருசாக பட்டதே இல்லை இது வரைக்கும். அப்புறம் என்ன வலி இருக்கும்? அவமானப்பட்டிருக்கேன், ஆனால் இதையும் வெளியே சொன்னால் நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே சும்மாவே வந்து அடிக்கிறாங்க, சும்மாவே வந்து அடிக்கிறாங்க, கேட்காம கொள்ளாமல் ஏதாவது வீடியோ எடுத்து போடுறாங்க, அது ரீச் ஆயிடுது, அவங்க சம்பாரிச்சிட்டு போயிடுறாங்க நம்மளை வச்சு. மறுபடியும் ஒரு உண்மையை கக்கிட்டாரு. சரி ஓகே, அது இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சரியா, நீங்கள் இந்த கவிதை கோபால் கவிதை எழுதுவீங்க, இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து கோபாலுக்கு ஒரு பெண் மேலே காதல் வந்துருச்சு. அவரை கஷ்டப்பட்டு பெண்ணாக கற்பனை பண்ணிக்கோங்க. தாடி மீசையெல்லாம் வச்சிருக்காரு, வேறு வழி இல்லை, சும்மா நினச்சிக்கோங்க. திரும்பி அவர் ஒரு பெண்ணாக நினச்சிக்கோங்க. உண்மையாகவே இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் சப்போர்ட்டிவாக ஒரு பெண் வந்திருக்காங்க, அவங்க மேலே ஒரு காதல் வந்திருக்கு, எப்படி வந்து அதை வெளிப்படுத்துவீங்க? என் மனசு என்ன சொன்னோம் அப்படின்னா, நீ என் கூட இருந்தேன்னா நான் உன்னை நட பார்த்துக்குவேன், எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் தாங்கிக்குவேன், ஆனால் உன்னைய கஷ்டப்படாமல் நான் பார்த்துக்குவேன். அபிராமி அபிராமி அப்படின்றோமா? குணா படத்தில் வர பாட்டு தானே இது. எனக்கு படம்ல அவ்வளோ பார்த்து கிடையாது, ஆனால் சினிமா மேலே ஆசை. நான் இப்போ வேலை பார்க்கறது ஒரு ப்ரீவியூ தேட்டரு, அதுதான் வேலை பார்க்குறேன். எங்கள் படம் வந்தால் என்னை கூப்பிடாம நான் போய் பார்ப்பேன், நான் பண்ணி தேடி வந்துடும். அப்படி இருக்கையில் ஏன் நீங்கள் இப்போ சொன்னீங்களே ஏதோ ஒரு படத்தில் வந்தது, அந்த படத்தில் நான் பார்த்துருக்கேன். குணா படம்லாம் பார்த்ததில்ல, கண்மணி அன்போடு காதலன் பாட்டெலாம் கேட்டதே இல்லை. கேட்டிருக்கேன், அதில் வர லைன் தான். கோபால் ப்ரோ, உங்களுக்கு என்ன வயசு ப்ரோ? 24. 24. 2002 கிட் நீங்கள். அப்போ 2000 பிறந்தவங்க. 2001. 2K கிட்லாம் எவ்வளோ ஆக்டிவா என்னெல்லாம் பண்றாங்க. இவர் பாடும்போது எனர்ஜி வருதுப்பா. இவருக்கு பேசதான் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவருக்கு உங்க வாய்ஸ்ல ஒரு பாட்டு கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ இன்னொரு பாட்டு ஏதாவது பாடுங்க எங்களுக்கு. குழந்தை பிறந்துடுச்சு, பால் கொடுக்க யாரும் இல்லை, என்ன பெத்த கடவுளுக்கும் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை, கதறி அழுகுறண்டி திரும்பி நீ வாயண்டி, உன்னை போல மனைவி இங்க யாருமே இல்லடி, யாருமே இல்லடி, யாருமே இல்லடி. குழந்தை குழந்தை பிறந்துடுச்சு, பால் கொடுக்க யாரும் இல்லை, என்ன பெத்த கடவுளுக்கும் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை. அடடா நைஸ். அவர் வாசிக்க நீங்க பாட கேட்கவே நல்லா இருக்கு. பீட் போடுறோம்ல, அவரு சும்மா அவர் தனியா பாடுற ஃபீலிங் வரக்கூடாது. எனக்கு லிரிக்ஸ் தெரியாது.
இந்த பாட்டு வந்து எதுக்குன்னா, ஒரு தாய் ஒரு தகப்பன் ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருக்காங்க. திடீர்னு கடவுள் புண்ணியத்துல குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பக்கம் அவங்க தாய் இல்ல, அம்மா இறந்துடுறாங்க. அம்மா இருந்து. நான் பாருங்க bro, நான் எங்கேயோ வெளியே போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஓகே. எங்க அம்மா இறந்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சாங். கோபால், நீங்கள் ஆசைப்பட்டீங்க இல்லையா, நான் வரி எழுத தயவு செஞ்சு எனக்கு யாராவது ஒரு பாட்டு இசையமைச்சு கொடுங்கன்னு சொல்லி. இசையமைப்பாளர் கூப்பிட்டாச்சு, அவரும் ரெடியாக இருக்காரு. காலையிலே பீட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொண்டு வந்து வச்சு. இப்போ நம்ம சுச்சுவேஷன் சொல்ல நீங்கள் வரிகள் எழுத அவர் வந்து மியூசிக் பண்ண வச்சுருவோமா? நீங்கள் பாடுறீங்க இல்லை அவரே பாட வச்சிடலாம்? அவர் பாடுவாரு பின்ட்ராப்ல. போகலாமா? இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு வாங்கப்பா. ஓகே சூப்பர். அந்த செட்லாம் போட்டாச்சு. நீங்கள் கேட்ட மாதிரி கையில் ஒரு பேடு பேப்பர் பேனா கொடுத்தாச்சு. சுச்சுவேஷன் சொல்லிடலாமா? சொல்லுங்க. ஓகே, என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, ஒரு பெண் ஒருத்தி இருக்காங்க, நீங்கள் வந்து அவங்கள காதலிச்சிட்டு இருக்கீங்க, அவங்களும் உங்களை காதலிக்கிறாங்க. ஒரு டபுள் சீட் லவ்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு என்ன எதுன்னு தெரில, அந்த பெண்ணு வந்து ஒரு நாள் காணோம். எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரில. உங்களை வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்களா இல்லை என்ன ஆச்சு ஏதாச்சுன்ட்டு ஒரு வழி ஒன்று, ஏன் சொல்லாமல் போயிட்டு அப்படின்ட்டு. இன்னொன்று, ஒருவேளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்களோன்னு ஒரு துரோகத்தோட ஒரு பெயின் வேறு, அது வேறு இருக்குது. இப்போது என்ன, அதை அப்படியே எழுதுங்க. முடிஞ்சா? சூப்பர், சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு கவிதையாக சொல்லட்டும். சும்மா ஒரு மூடுக்கு. ஓகே. வேணாமா? மூடெல்லாம் வேணாம் ப்ரோ. நீ வாங்க, பெண்ணு கொடுத்துட்டாப்ல. உன்னை தேடி அலையிறண்டி ஆ பெண்ணே, என்னை உனக்கு பிடிக்கலையா? உன்னை தேடி அலையிறண்டி பெண்ணே, உனக்கு என்னை பிடிக்கலையா? உலகம் சுற்றும் வாலிபனாய் இருந்தே என்னை வெறுக்கலையா? உலகம் சுற்று வாலிபனாய் இருக்கும்போது கூட என்னை நீ வெறுக்கலை, இப்போ எதுக்கு நீ பிரிஞ்சு போன? அதான் இந்த 2வது லைன் வந்து, உலகம் சுற்றும் வாலிபனாய் என்னை நீயும் வெறுக்கலையே, உன்னை தேடி அலையிறண்டி பெண்ணே, உனக்கு புரியலையா? சப்போர்ட் பண்ணுங்க, வாங்க. நீங்க பாருங்க ப்ரோ. அதுக்கு ஒரு டியூன் சொல்லுங்க. உன்னை தேடி அலையிறண்டி பெண்ணே, உனக்கு பிடிக்கலையா? உலகம் சுற்றும் வாலிபனாய் என்னை வெறுத்து போனாயே. உலகம் சுற்றும் வாலிபனாய் என்னை வெறுத்து போனாயே. உன்னை தேடி அலையிறண்டி பெண்ணே, உனக்கு பிடிக்கலையா? உன்னை தேடி அலையிறண்டி பெண்ணே, உனக்கு பிடிக்கலையா? உன்னை தேடி பாருங்க. உன்னை தேடி அலையிறண்டி பெண்ணே, உனக்கு பிடிக்கலையா? உலகம் சுற்றும் வாலிபனை என்னை வெறுத்து போனாயே. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நைஸ். ரொம்ப நல்ல சென்டிமெண்ட்ல நான் போயிட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, சிச்சுவேஷன் இல்லாம நீங்களா எழுதி வச்சதுல ஏதாவது ஒரு கவிதை சொல்லுங்க, அவர் அதுக்கு பாட்டு போடுவார். பாடுங்க. கலங்கிடுவேன் முன்னால பேச மாட்ட பின்னால, கலங்கிடுவேன் முன்னால பேச மாட்ட பின்னால, யாரு இங்க வந்தாலும் ஓடிடுவேன் முன்னால, உதவின்னு வந்தாலும் ஓடிடுவேன் முன்னால, ஓடிடுவேன் முன்னால. இது இப்பதான் ஒரு சரணத்துல பின்னாடி கடைசியா வச்சிருக்கேன். ஓ, இதையா? அப்ப முதல் சரணம் என்னது? அது வந்து, எத்தனையோ படிக்கட்டு ஏறி வந்த மேலுங்க, வேணா நீங்களையும் தள்ளிட்டாங்க கேளுங்க, அப்பத்தான் ஒரு மூச்சு காணா இன்னும் பெருமூச்சு, பாடின பாட்டெல்லாம் கொஞ்சம் வந்து கிட்டாச்சு. சூப்பர், நைஸ். இப்போ என்ன சொல்றீங்க? ரொம்ப பெரிய கானா ஆர்டிஸ்ட் இருக்காப்ல. அப்படியே சொல்றீங்க, நான் எழுதுனா அவரை பாட வைக்கிறோம். சொல்லுங்க. இது நான் என்ன பண்ணேன்? இந்த நீங்க தான் பாடணும். நீங்க தான் பாட இவங்க போறீங்களா? தான் பாட போறாரு. சூப்பர். அப்ப போடுங்க மியூசிக், பாடுங்க. இப்ப வாங்க ப்ரோ, உங்களுக்கு அதே பீட் தரேன் ப்ரோ. 3 2 1 கோ. இந்த டியூன் ஒரு இதுக்கு நீங்க டியூன் கூப்பிட பாடுங்க. போட்டு பீட் போட. ஓகே, நீங்க டியூன் போடுங்க, அவர் அப்படியே பாட ஆரம்பிச்சிரு. அவர் அப்படியே தாளம் போட ஆரம்பிச்சிருவாரு. எத்தனையோ படிக்கட்டு ஏறி வந்த மேலங்க, வேணானே எங்களையும் தள்ளிட்டாங்க கீழங்க, அப்பத்தாங்க ஒரு மூச்சு காணா இன்னும் பெருமூச்சு, பாடுன பாட்டியெல்லாம் கொஞ்சம் நெஞ்ச கிட்டாச்சு, கொஞ்சம் நெஞ்ச கிட்டாச்சு. கண்ணாடி முன்னாடி நான் பேச மாட்டேன் பின்னாடி, உனக்கு தெரியாது சரி என்ன கில்லாடி, நான் உன்ன நம்பர் கில்லாடி, உன்ன நம்பர் கில்லாடி. போ போ. வேற அம்மாரி நைஸ், நல்லா இருந்துச்சு. கானா கோபால்னு பேரை மாத்திலாம் நான் நினைக்கிறேன். கவிதை கோபால்ல இருந்து கானா கோபாலுக்கு ப்ரோமோட் பண்ணிடலாம்னு யோசிக்கிறாரு. ஏற்கனவே நானே மாத்திக்கிட்டேன். நீங்களே மாத்திட்டீங்களா? இப்ப கவிதை கோபால் இல்லையா? இல்ல, கவிதை கோபால் கானா.
அப்படின்னு தான் கவிதை கோபால் கானா. இன்ஸ்டால இல்லை ஃபேஸ்புக்கில் இருக்கு. கவிதை கோபால் கானா. கானா பாட்டு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு அப்பனா? கானா ரொம்ப பிடிக்கும். இப்போ தமிழ்ல கேட்டதுல ரொம்ப பிடிச்ச கானா இது இப்போ ரீசெண்டா ஏதாவது? இப்போதைக்கு எதுவும் கானா கேட்கும். நான் இப்போ வந்துட்டோம்ல, முன்னாடி புளியந்தோப்புல தானே இருப்பேன். அப்பமெல்லாம் ஒரு டெத் ஆனா இரங்கலுக்கு கானா பாடுவீங்க. ஒரு கானா பாடி காட்டுங்கண்ணா. அதான் பாடணும்ல. இந்த அம்மா பாட்டு பாடுனீங்களா? அதுவே கானா தானா? அதுவே கானாங்க. ஓகே. இப்போ பொதுவா எந்த டெத்லயா இருந்தாலும் பாடுறதுக்குன்னு ஒரு பொதுவான கானா ஒன்று வச்சிருப்பீங்கல்ல? இல்ல அந்த மாதிரி இல்லை. ஒவ்வொரு டெத்துக்கு ஏத்த மாதிரி வந்து மாத்தி ஏற்ற எழுதுவீங்க. மாதிரி நானே எழுதுறேன். இன்னைக்கு ஒருத்தங்க இறந்துருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சா நானே முன்னாடி போயிடுறேன், அவங்ககிட்ட கேட்டுறேன், இல்லை ஏதாவது பாட்டு பாட்டுங்க வாய்ப்பு கிடைக்குமா, ஓப்பனா நானே கேட்பேன். சில இடத்துல எல்லாம் அசிங்கப்படுத்திருக்காங்க, உனக்கெல்லாம் என்னடா பாட தெரியும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நான் பாட்டி ஒருத்தர் மியூசிக் போடுறேன்னா கொஞ்சம் பெருமையா நினைக்கிறேன். பெருமையா நினைக்கிறீங்க? அவரும் ரொம்ப சந்தோஷமா தான் உட்காந்துருக்காரு. சரி, இப்போ என்ன பண்ணலாம், ஒருத்தரை பத்தி சொன்னாலே நீங்க அவரை பத்தி பாராட்டி பாட்டு எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, பேரை மட்டும் தப்பா சொல்லுவாரு. உங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை இப்போ நீங்க வந்து பாட்டு எழுதுறீங்க, ஒருத்தர் உங்க பாட்டுக்கு மியூசிக் பண்றாரு, இப்போ ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும்ல, அந்த சந்தோஷத்துல என்ன தோணுதோ அப்படியே அந்த பாட்டு வரியா சொல்லுங்க. சும்மாங்க கால் மேல கால் போட்டு ப்ரோ. இல்ல ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட் முன்னாடி நான் போட்டு. நீங்க மியூசிக் ஆர்டிஸ்ட் தான் ப்ரோ. இல்ல இதுல என்ன இருக்கு, எல்லா மனுஷங்க தானே. ஆமா ப்ரோ. நீங்க பிரிச்சு பாக்காதீங்க ப்ரோ. நீங்க பிரிச்சு பார்க்க மாட்டீங்க, மக்கள் பிரிச்சு பார்ப்பாங்க. யாரும் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க, பாக்குறவங்க பாத்துட்டு போறாங்க. உங்களுக்கு வந்து கவிதை கோபால் கால் மேல கால் போடுறது பிரச்சனைனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு கமெண்ட் வராது. மகிழ்ச்சியை பார்த்து வளர்ந்த வேண்டாம், புரட்சியை பார்த்து ஓடுன வேண்டாம். மகிழ்ச்சியை பார்த்து வளர்ந்த வேண்டாம், புரட்சியை தேடி ஓடுன வேண்டாம். பாடாத பாட்டில கானா பாட்டுல, பாடாத பாட்டில கானா பாட்டுல, இட்டு போட்டு பாட வேண்டாம் நானும் ரோட்டுல, இட்டு போட்டு பாட வேண்டாம் நானும் ரோட்டுல. நைஸ். ஆனா நடுவுல வந்து நீங்க புரட்சியை பார்த்தா ஓடுவேன்னு ஒரு லைன் வந்துச்சு, அப்புறம் மாத்திட்டீங்க. விஜய் சார் வந்து மாநாடு வச்சார்ல, அது கூட நான் போயிருந்தேன். மாநாட்டுக்கு போயிருந்தீங்களா? மாநாட்டுக்கு போயிருந்தேன். சூப்பர். மாநாட்டுக்கு போயிருந்தீங்க? மாநாட்டுக்கு போயிருந்தேன். எப்படி, பைக்ல போயிட்டீங்களா? இல்ல ஒரு வேன்ல கூட்டிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போனாங்க. எப்படி இருந்துச்சு மாநாடு எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ற அளவுக்குலாம் இது எனக்கு தெரியல. ஆனா அங்க ஒரு 10 பேர் வந்து போட்டோ எடுத்துருக்காங்க. 10 பேர் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. 10 பேர் போட்டோ எடுத்தாங்க. சூப்பர். நம்ம ஒரு வெளியிடத்துக்கு போகும்போது 4 பேர் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை அடையாளம் புரிஞ்சுக்கிட்டு வந்து போட்டோலாம் எடுத்துக்கிறப்போ அப்போ அது எப்படி இருக்கும்? எனக்கு நார்மலா தான் இருக்கும். நான் எப்பவுமே நான் ரோட்ல சுத்துறேன் வந்தேன், நீ எப்போ வேணா பாத்துக்கலாம், அப்படித்தான் இருக்கும். சரி, மாநாடு எப்படி இருந்துச்சு? விஜய் பேசினதெல்லாம் என்னப்பா எப்படி இருந்துச்சு? எனக்கு அம்பேத்கர் சொன்னதுல, சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர், அவரோட பேரு வந்து இப்போ அவர் இல்லை, அவர் இருந்தா எப்படி ஆட்சி அமைச்சிருப்பாரோ அந்த மாதிரி ஒரு அளவுக்கு விஜய் வருவாரு. அம்பேத்கர் அளவுக்கு விஜய் வருவாருன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அம்பேத்கர் அளவுக்குலாம் யாரையுமே சொன்னது, அம்பேத்கர் வழியில வந்திருக்கேன் அப்படின்னு தெரியுது. ஓகே, ஒரு அரசியல் பாட்டு ஒன்று பண்ணலாமா அப்பனா? அப்போ நீங்க அம்பேத்கரை பத்தி ரொம்பவே அதிகமா சொல்றீங்க, உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவரை பத்தி ஏதாவது பாட்டு எங்களுக்கு. ஒத்த அடித்தால வச்சு தட்டி காட்டு மாற, உன் ஜாதி என்ன கேட்டாக்கா காட்டு அம்பேத்கர், ஏனி எல்லாம் தேவையில்லை நாங்க மேல ஏற, அடங்கி போக மாட்டோண்டா ஆளுண்டா ஊர. ஜாதி ஜாதி நான் பாடுறேன், இல்ல ஜாதி ஒழிக்கத்தான் போராடுறேன். டேய் ஜாதி ஜாதி நான் பாடுறேன், இல்ல ஜாதி ஒழிக்கத்தான் போராடுறேன். புரட்சி செஞ்சு எங்க அம்பேத்கர் நானிடா, அவரும் இல்லைன்னா பொண்ணுக்க கூனிடா. உழைக்க வர்க்கத்துக்கு பேரு தானே கூலிடா, கழித்து நாங்க இப்போ அண்ணன் முதலாளிடா. ஆதி தமிழனே பரேறுதான்டா, நாங்களா மேல வந்தா உனக்கு நகாண்டா. டேய் ஒதுக்கி வைக்கிற எங்களை ஏண்டா, உன்னோட ஊருக்கு காவலையும் கால்ஜி தாண்டா. கொட்டை கொட்டை இது குனியாதேடா, உன் குரலுக்கெல்லாம் பணியாதேடா. வரலாறு பேசும் வம்சம் பெருமை, மாட்டுக்கறி தின்னாலும் அதிகண்ட திறமை. ஏன் அதிகண்ட திறமை? ஏன் ஒத்த அடி தாள வச்சு தட்டி காட்டு மாற, உன் ஜாதி என்ன கேட்டாக்கா காட்டு அம்பேத்கர். சூப்பர். பர்ஃபார்மர் இருக்காப்ல இவருக்குள்ள. எஸ், ஆமா. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த பாட்டு நம்ம பாட்டுக்கு வரலாம். உங்க பாட்டு ஒன்று வந்து அவர் யூஸ் பண்ணி எழுதியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டு என்ன அப்படின்றத இப்போ அவரே வந்து கம்போஸ் பண்ணி பாடி காட்டுவாரு. கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க.
ரெடியா ப்ரோ? ரெடி. ரெடியா? ரெடியா ப்ரோ? யோ அவர்தான் எப்படி ரெடி திருப்பி கேட்பேன் ப்ரோ. எத்தனை தடவை நான் வாசிக்கதான் சொல்றேன், நான் அத்தனை தடவை ரெடியான்னு கேட்பேன். ரெடியா ப்ரோ? 3 தடவை சொன்னீங்க. ஓகே சூப்பர். பச்சை தாவணி புளுத்தின்னு போனா பொத்திக்கின்னு வழி விடுடா. மிட் நைட் டைம்ல கிளப்பிங் எல்லாம் போனா அவங்க அப்பன் கிட்ட பத்த வைடா. மத்தாப்பா மத்தாப்பா சிரிச்சுன்னு போனா எப்பப்பா. சித்தப்பா சித்தப்பா இந்த ஊருக்குள்ள எல்லாமே செட்டப்பா. கடல் நீரும் உப்புத்தான் கண்ணீரும் உப்புத்தான். கண்ணம்மா உன்னை நானும் காதலிச்சதே தப்புத்தான். கடல் நீரும் உப்புத்தான் கண்ணீரும் உப்புத்தான். கண்ணம்மா உன்னை நானும் காதலிச்சதே தப்புத்தான். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் காணும், கவனிச்சிங்களா? காமிச்சேன். என்ன வார்த்தை ப்ரோ? சொல்லிருங்க. 6 தடவை சொல்லிட்டீங்க, 7 தடவை ஆச்சுன்னா நல்ல சகுனமா இருக்கும். சரி, இந்த கண்டரவலிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு கண்ணம்மா உன்னை காதலிச்சே தப்பு தான். ஓகே, அது உங்க பேர் போட்டு நான் அது பாடலாசிரியர்னு போடலாமா? லைட்டா நான் ஒரு வார்த்தை மாத்திட்டேன். பரவாயில்ல, பரவாயில்லையா? போடணும்னா போடுங்க, இல்லைன்னா உங்க பேரை கூட போட்டுக்கோங்க. நான் ஏன் ப்ரோ என் பேர் நீங்க எதுனா ஏன் ப்ரோ நீங்க இதே ஆல்ரெடி ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து திருடினேன் தானே இல்ல? அவர் பேரும் போடலாம் ப்ரோ. அவர் பேர் என்ன? இமானுவேல். இமானுவேல். ஓகே. சரி, எப்படி அவர் இருந்துச்சு? எங்க இருந்து சுட்டு இருந்தது? அவர் எங்க சுத்துறாருன்னு தெரியலையா? சரி, எப்படி இருந்துச்சு பாட்டு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதானா? பச்சை தாவணி போட்டு அது எப்படி பாட்டு வரி கேக்குறாரு. ஓகே, ஒரு இன்னொரு பாடலாசிரியர்கிட்ட எனக்கு இது சொல்ல கொஞ்சம் வெக்கமா இருக்கு. பச்சை தாவணி போட்டுட்டு ஒரு பொண்ணு ஓவரா சீன் போட்டு போனா சைலண்டா வழி விட்டுரு. சீனை போட்டு போனா வழி புளுத்துறது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு. பீத்துறது பீத்துறது புளுத்துறது அதே வார்த்தை தானே. 2 பாடலாசிரியர்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்றத பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. எல்லாம் போறாங்க. ஓ அப்படி. சரி, ஓகே. ஃபைனலா வந்து ஒரு மோட்டிவேஷன் பாட்டு கேட்டா அப்படியே நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறணும், வெறி ஏறணும், அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் பாட்டு இல்லைங்க. இப்ப யோசிங்கன்ற அப்படிலாம் சோகமா தான் எழுதுவீங்களா? இல்ல ப்ரோ, இவரே அன்மோட்டிவேட்டடா இருக்காரு ப்ரோ. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நாடி நரம்பு புடச்சிக்கிட்டு வர மாதிரி பண்ணி நீங்க என்ன பாட்டு கேட்பீங்க? நான் மினிமம் எந்த பாட்டுமே கேட்க மாட்டேன். என்னோட ஃப்ரெண்டு யோயோ குட் வைப்ஸ்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து அந்த இது சாமி நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த லைன் அப்படியே நான் சொன்ன வார்த்தை அப்படியே அவன் பாட்டில் போட்டோம். அவன் பேர் என்ன ப்ரோ? யோயோ குட் வைப்ஸ். யோயோ குட் வைப்ஸா? குட் வைஃப்னு கேட்டுச்சு எனக்கு. யோயோ குட் வைப்ஸ். குட் வைப்ஸ். சரி கோபால், நீங்க இப்ப அவர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா கேட்கலாம். என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க அவர்கிட்ட? இல்லை, எனக்கு ஒரு பாட்டுக்கு வாசித்து கொடுங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்லுங்க, பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, நாங்கள் ராஸ்பெரி ரெக்கார்ட்ஸ்னு ஒரு லேபிள் வச்சுருக்கோம். அந்த லேபிளில் வந்துட்டு நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக வருதுன்னா வாங்க, உங்களை வச்சு ஒரு பாட்டு பண்ணலாம். நான் உங்களுக்கு வீடியோலாம் எடுத்துறேன். க்யூட்டாக நீங்கள் க்யூட்டாக ட்ரெஸ்லாம் மாற்றிடலாம். ஆமாம், என்ன சொல்கிறீங்க? ரொம்ப நன்றி. நீங்கள் தம்ஸ் அப் காட்டணும். அப்படி பண்ணாதான் அது ஓகே. சரி, எப்படி இதுவும் வந்தாலும் சோக பாட்டாக தான் பண்ணி கொடுப்பீங்களா? இல்லை, அது பண்ணிடலாம். ஹாப்பி சாங்கா கொஞ்சம் உடம்பெல்லாம் தெரியுதுச்சுன்னா கண்டிப்பா பண்ணிடலாம். என்னன்னா இப்ப வந்து சோகமாவே இல்லாம எனக்கு ஹாப்பியா ஒரு பாட்டு வேணும். சரியா? இப்போ ஒரு பொண்ணை பாக்குறீங்க, நல்ல மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, வீட்டுக்கு வந்தாலும் அந்த பொண்ணு நினைப்பாவே இருக்கு, சந்தோஷமா ஒரு பாட்டு, அந்த காதல் வந்த அந்த முதல் தருணம். அப்படி காதலி உன் முகத்தை பார்த்தேன், என் முகத்திற்கு கலை ஒன்றும் தெரியவில்லை. காதலி உன் மனதை பார்த்தேன், அங்கு நான் இருக்க இடமும் இல்லை. காதலி உன் கண்களை பார்த்தேன், அப்பொழுதுதான் உனக்குள் நான் இருக்கின்றேன் எனக்கு தெரிந்தது. காதலி போட முடியுமா? முடிக்கல. தூண்டில் சிக்கிய மீனும் உன் காதலில் சிக்கிய நானும் துடிப்ப நிஜம்தான். மீன் துடிப்ப விடுதலுக்காக நான் துடிப்பது பெண்ணே உன் காதலுக்காக, உன் காதலுக்காக, உன் காதலுக்காக. எனக்கு அந்த 3 வார்த்தை முக்கியமா வரணும். உன் காதலுக்காக, உன் காதலுக்காக, உன் காதலுக்காக. என் தலைவன் பாடணும் ப்ரோ. இது வந்து இந்த எமோஷன் வந்து எனக்கு அவ்வளோ இது இல்லை. சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சது கம்மி தானே இதுல. நானும் எவ்வளவு நாள் தான் திருப்பி அதே வச்சுட்டு இருக்குது. காதலி காதலி உன் முகத்தை பற்றி, காதலி உன் முகத்தை பார்த்தேன், உன் முகத்தில் கலை ஒன்றும் தெரியவில்லை. உன் முகத்தில் கலை ஒன்றும் தெரியவில்லை. காதலி உன் மனதை பார்த்தேன், காதலி உன் மனதை பார்த்தேன், அங்கு நான் இருக்க இடமும் இல்லை. அங்கு
அங்கு நான் இருக்க இடமும் இல்லை. காதலி உன் கண்களை பார்த்தேன், காதலி உன் கண்களை பார்த்தேன். அப்பொழுதுதான் நோக்குள் நான் நினைத்தது. ரொம்ப லாங்கா இருக்கே. அப்பொழுது அப்பொழுது நான் ரொம்ப லாங்கா இருக்கே ப்ரோ. மத்தெல்லாம் ஒரு மீட்டர்ல வரல, மீட்டர்ல வரல பாருங்க. அதான் கவிதை. அதுக்கு என்ன இஷ்டத்துக்கு பண்ணிட்டு அதான் கவிதை சொல்ல கூடாது. இது ஏன் போங்கா இருக்கு. பாட்டா பண்ணும்போது அதுக்கு ஏத்த மாதிரி சுருக்கி எழுதணும்ல. சுருக்கி எழுதணும். எனக்கு தெரிஞ்சதுன்னா கவிதை. அது புரியுது ப்ரோ. பாட்டு எனக்கு தெரியாது. நீங்க தான் அப்புறம் பாடல் ஆசிரியர்னு சொன்னீங்க. அப்படின்னு ஆசை. சரி ஓகே, நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க ஒரு டியூன் போடுங்க, நீங்க அந்த டியூனுக்கு லிரிக்ஸ் எழுதுங்க. எனக்கு அது எழுத தெரியாது. நான் சுச்சுவேஷன் தந்தாப்புல சிச்சுவேஷன் நம்மள எழுதிடுவீங்க, அதுக்கு அவங்க மியூசிக் போட்டுக்கணும். அதை மாத்தி எல்லாம் கூட எழுத மாட்டீங்க. மாத்தியெல்லாம் எழுத தெரியாது. ஓ ட்ரூ ஆர்டிஸ்ட்னா அப்படிதான் இருப்பாங்க. ட்ரூ ஆர்டிஸ்ட்னா ட்ரூ ஆர்டிஸ்ட்னா எப்படி? இப்ப மத்த பாடலாசிரியர்கள்லாம் எப்படி? அவங்கள பத்தி எனக்கு தெரியாது ப்ரோ. இப்ப நம்ம பேசுறது கோத்து விடுற இருடா டேய் இப்படி.